வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்கள் தான் சொர்க்கவாசிகள். பத்தானா ரசூலா, அல்லாஹ்வுடைய நபியும் இப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த உலக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சோதனைனா முடியாது. யா அல்லாஹ், உன்னுடைய உதவி எப்ப வரும் என்ற அளவுக்கு சோதனை. தங்கள் குடும்பத்தின் மத்தியிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அல்லது ஒரு சந்தோஷமான காரியத்தை செய்யலாமா அல்லது செய்யலாம், எப்படி செய்யலாம் என்ற ஒரு தீர்மானம் வரும் பொழுது, இருங்க குர்ஆன்ல பார்ப்போம், நான் அல்லாஹ்வை நம்புறேன், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். அப்படி பார்த்தவர்கள் உண்டா? அல்லாஹ்வுடைய வசனத்தை தூக்கி எறியும் துணிவு அவர்களுக்கு இருக்கும்போது, அவர்களுடைய சபையை தூக்கி எறிகிற துணிவு என்கிட்ட இல்லைன்னா, மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாம், அதை அவர் மகருக்கு கொடுக்கலாம், அதற்காக நான் இவருக்கு கொடுக்கலாம். ஆனா என்ன நடக்குது? பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாரு, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாரு, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாருன்னா அப்ப பொம்பளை பிள்ளைய பெக்க கூடாதாடான்னு கேட்கிறாங்க, சாவடிச்சிடுறாங்க, கள்ளிப்பாடம் கொடுத்து. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அணு அளவு நன்மை செய்பவர்களும் மறுமை நாளில் அதை பார்ப்பார்கள், அணு அளவு தீமை செய்தாலும் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏகத்துவவாதியாக இருந்தாலும் சரி, கடுகளவாவது எவன் உள்ளத்துல ஈமான் இருக்கோ அவர்களை நீங்கள் நரகத்திலிருந்து எடுங்கன்னு சொல்லும் போது, தொழுகையினுடைய அடையாளம் இருந்தா தான் அவன் கடுகளவாவது ஈமான் உள்ளவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எவனை தவிர வேறு இறைவன் இல்லையோ அந்த ஏக ஒரு இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய மார்க்க சொற்பொழிவை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆயுள் வரை அமல்கள் என்ற தலைப்பு எனக்கு இந்த சந்தர்ப்பத்திலே தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதனுடைய நோக்கத்தை தலைப்பிலேயே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆயுள் வரை அமல்கள். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் எப்பொழுது நாம் மரணிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறானோ, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தவணை எப்பொழுது முடியுமோ அந்த முடிவான மரணம் வருகிற வரைக்கும் அமல்களை நாம் நீடித்து தொடர்ச்சியாக செயல்படுத்தி கொண்டு அதிலே ஆர்வம் காட்டி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டதனுடைய நோக்கமும் இதுதான். நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹுவை நான் நம்புகிறேன், ஈமான் கொள்கிறேன், அல்லாஹுடைய தூதரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹுடைய தூதர் என்று நான் நம்புகிறேன். நம்பிவிட்டதன் காரணமாக அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை எதுவும் இல்லை என்று ஏகத்துவ கொள்கையில் நான் இருந்து விட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம், சொர்க்கத்திற்கு செல்வது நிச்சயம் என்று நம்மை அறியாமலேயே நாம் ஒரு மனக்கணக்கை உள்ளுக்குள் வைத்திருக்கிறோம். அதை பேச்சளவில் கூட வெளிப்படாது. நம்ம என்ன சிந்தனை வச்சிருக்கோம்னா, நான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குறேன், ஆனா என்னை சுத்தி உள்ள மக்களை பார்க்கிறேன், அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ் நிரந்தர நரகம் என்று எதை சொன்னானோ அதிலே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அப்படி விழுகல, அதாவது அந்த தீமையை நான் செய்யல. அப்படி என்றால் நான் நம்புறேன், அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்புறேன். நம்பிக்கை கொண்டதன் போதும் சொர்க்கத்திற்கு அது கேரண்டி. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல், செயல், அங்கீகாரம், இதைத்தான் என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் நான் பார்க்கிறேன் சமூகத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னதை செய்யக்கூடியவர்களாகவும், தூதர் சொல்லக்கூடிய விஷயத்தை எதிர்த்து முஸ்லிம் என்ற பெயரிலே செய்யக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையே இடாத பல காரியங்களை, மார்க்கம் தடுத்த பல காரியங்களை செய்யக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். ஒப்பிட்டு பார்க்கிறோம். நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற மாதிரி தான் தொழுகிறேன்,
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்ற மாதிரி தான் என்னுடைய பிரார்த்தனையை கூட்டுதுவா இல்லாம பிரார்த்தனையை அமைச்சுக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய காரியங்கள்ல தொழுகை போன்று இன்ன பிற காரியங்களை நான் செய்யறதையும் பிற மக்கள் செய்யக்கூடிய தீமையான மார்க்கத்துக்கு முரணான செய்யற காரியத்தையும் பார்த்துட்டு ஒப்பிடுறோம். ஒப்பிடுவதுல தவறு இல்லை. நாம ஒரு நல்ல ஒரு கொள்கையில இருக்கிறோன்ற புரிதல் இருக்கிறது தவறு இல்லை. ஆனால் என்ன நினைப்பு வந்துடக்கூடாதுன்னா, நான் வரதட்சணை வாங்காம இருக்கிறதுனாலயே சொர்க்கத்துக்கு போயிருவேன், நான் ஃபாத்திஹா ஓதல, தீமையை செய்யல, தீமையை செய்யக்கூடியவர்கள் நரகத்திற்குரிய பாதையில் செல்லக்கூடிய நிலையில இருக்கிறாங்க, நான் அந்த தீமையை செய்யல அப்படின்னா நான் சொர்க்கத்துக்கு சென்று விடுவேன் என்ற எண்ணத்துல இருக்கிறாங்க. இந்த எண்ணம் தவறு கிடையாது. ஆனால் நான் தீமையை விட்டு தவிர்ந்திருப்பதும் அல்லாஹுவை மட்டுமே வணங்குகிறேன் என்ற வார்த்தையும் சொர்க்கத்துக்கு கேரண்டி கிடையாது. இப்ப எது கேரண்டி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 82வது வசனத்திலே சொல்கிறான், வல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டு. இந்த கேட்டகரியில எல்லாரும் இருக்கிறோம். இப்ப நம்ம சொன்ன உதாரணம் உட்பட ஏகத்துவவாதிகள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் அதோட நிறுத்தல. அடுத்து சொல்கிறான், வல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டு, வ அமிலு சாலிஹாத்தி, நற்செயல்கள் யார், அமல்கள் யார் செய்கிறார்களோ, நான் அல்லாஹ்வை நம்புறேன், என்னால முடிஞ்ச செஞ்சுட்டு போயிடுவேன், அவ்வளவுதான், அல்லாஹ்வை நம்பிட்டல்ல, அவன் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு இருந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் முகமது நபி நம்பினல்ல, ஈமான் கொண்டதன் விளைவாக நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு நினைக்க கூடாது. ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கையில முடிச்சிட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, நான் அல்லாஹ்வை நம்புறேன். எப்படி நம்புறேன்? என் உலக வாழ்க்கையில் நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற கட்டளையே என் இறைவன் சொன்னதை நான் செய்வேன். அதான் அமல். நற்செயல்கள், காரியங்கள், செயல்கள், நற்செயல்கள், இதுக்கு பேர் தான் அமல்னு சொல்லுவாங்க. ஆயுள் வரை அமல்கள்னு தலைப்பில் இருக்க. அமல் என்றால் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை விட்டு நம்மை தவிரக்கூடிய சூழல் சொல்லப்படுகிறதோ அதில் விட்டு தவிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, எதை அனுமதிக்கப்பட்டதோ அதை செய்து கொண்டிருப்பது. எதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அனுமதித்தார்களோ அதை வாழ்க்கையில் கொண்டு வருவது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி, இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்கள் தான் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் சொல்றான். நம்ம என்ன நினைப்போம், நிறைய பேரு இறை நம்பிக்கை கொண்டுட்டோம், தொழுகையில அசால்ட்டு, ஒரு டெய்லி 5 வேளை தொழுகிறது இல்லை, சுண்ணத்தெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை, சுண்ணத்தே கடைபிடிக்கல, உபரியெல்லாம் சிந்தனைக்கு வருமா அப்படின்ற சைத்தான் நம்மளுடைய உள்ளத்துல போடுற எண்ணங்கள், மற்ற நன்மையை தேடி அலைகிற கல்வியை தேடி இல்லை, வேற எதெல்லாம் நன்மை, பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குற 10 ரூபா கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துக்கு கேரண்டி, இதுதான் நன்மையா? இப்ப நன்மைனா என்ன? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த ஏகப்பட்ட நற்செயல்கள் இருக்கிறது. அதனுடைய படியை முதலில் கால் எடுத்து கூட வைக்க முடியாத அளவிற்கு பல மக்கள் இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாத்தணும். இப்ப சொர்க்கவாசிகள் யார்? நான் நினைச்சா சொர்க்கவாசி கிடையாது, சொர்க்கத்தை படைத்தவன் சொல்லணும் சொர்க்கவாசின். அப்ப உலகத்துல வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்றான்றத இந்த குர்ஆன் வசனம் சொல்றோம். அதே மாதிரி இந்த வசனத்துல கடைசியா ஒரு வரியை போட்டு அல்லாஹ் முடிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு வரி பாருங்க, ஹும், அவர்கள் தான். யாரு? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுட்டு பேசாம அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறவங்கல்ல, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அமிலு சாலிஹ், நல்ல காரியங்கள் செஞ்சாங்களே, அவங்க சொர்க்கவாசிங்க. எப்படிப்பட்ட சொர்க்கவாசிகள் என்றால், ஹும் ஃபீஹா ஹாலிதுன், நிரந்தரமான சொர்க்கவாசிகள், நிரந்தரமா இருப்பாங்க. நரகத்துல போய் வெந்து வேதனைப்பட்டு பிறகு சொர்க்கத்திலே வீசப்பட்டவர்கள் அல்ல. நரகத்தினுடைய கொடூரங்களை வேதனை அப்படி இருக்காங்க ஏகத்துவவாதிகள்ல. பின்னால சொல்லுவோம். ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நரகத்தினுடைய சில தீமையின் காரணமாக அதனுடைய வேதனையை அனுபவித்து விட்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, நிரந்தர சொர்க்கத்திற்குரியவர்களாக இருக்கும். போனா டைரக்டா சொர்க்கம் தான் போகணும். அப்படியான ஒரு வாழ்க்கையை சொர்க்கத்திலே நீங்கள் நாம் பெற வேண்டும் என்றால் ஈமான் கொண்டதோடு நம் வேலை முடிந்து விடவில்லை. அந்த ஈமானின், அல்லாஹுதான் இறைவன் என்ற ஈமானின் வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய தூதர் தான் இறை தூதர் என்ற வெளிப்பாடு என்ன குர்ஆனிலே வாழ்க்கையின் செயல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, நபிகளார் எதை போதனையாக நமக்கு மார்க்க விஷயத்தை தந்திருக்கிறார்களோ அந்த நற்செயல்கள், அமல்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும்.
காரியங்களை தொடர்ச்சியாக்கி கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்? மரணம் வரை. அதற்கு பிறகு அது குறித்த கேள்வி கிடையாது. இந்த உலகத்தை முடிச்சுக்கிட்டு வெளியே மகசர் மைதானத்துக்கு போய் நிக்கிறோம்னா, மகசர் மைதானத்துல வந்து எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க, தொழுதுட்டீங்களா அப்படின்னா எல்லாம் கேட்க மாட்டான். அதெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய அமல்களை பற்றி தான் மறுமையில் விசாரிக்கப்படும். அப்ப முதல்ல புரிஞ்சுக்கணும், இறை நம்பிக்கை கொண்டதன் விளைவாக நற்செயல்கள் செய்யாமல், செயல்கள்ல ஈடுபடாம சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இன்னும் வலிச்சென்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நபிமார்களும் அவர்களோடு இருந்த நல்லவர்களும் அலைக்கழிக்கப்பட்டார்கள், துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பத்தான ரசூலா, அல்லாஹ்வுடைய நபியும் இப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த உலக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சோதனைன்னா முடியாது. யா அல்லாஹ் உன்னுடைய உதவி எப்ப வரும் என்ற அளவுக்கு சோதனை. இவங்க யாரு? ஏகத்துவவாதி, முஸ்லிம்களிலே முதன்மையான நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் பல நபிமார்கள் அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், நபிமார்களும் அவர்களோடு இருந்த நல்லோர்களும் அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஈமான் கொண்டுட்டேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் என் பொழப்பை பார்த்துட்டு போயிடுவேன், நான் வீட்டுடைய விஷயங்களை பார்த்துட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். அதான் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டுட்டேன்ல. அல்லாஹ்வுடைய தூதரத்தை அவங்க சொல்றதான் கேட்பேன், வேற யார் சொல்றத, முன்னோர்கள் சொல்றதையோ பெரிய மனுஷங்களா இருக்காங்கன்னு சொல்றதை கேட்க மாட்டேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மார்க்கத்தை சொல்வதற்கான தகுதி உடையவர்கள். அதை நான் நம்புறேன், நம்பிட்டேன். ஆனா என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா குர்ஆன் படி என் வாழ்க்கை இல்லை, ஹதீஸ் படி ஒரு வாழ்க்கை இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்மார்களுக்கும் அவர்களோடு இருந்தவர்களுக்கே, ஈமான் கொண்டவர் உச்சத்தில் இருந்த நபிமார்களுக்கே எப்படிப்பட்ட நிலை என்றால், உதவி எப்பொழுது வரும் என்ற நிலை. அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி, நம்முடைய ஈமான் எப்படி நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நம்புதல் என்பது அமல்களிலே செய்வதில் இருக்கிறது. என் இறைவனிடத்திலே நான் பெறக்கூடிய சொர்க்கத்தை பெறுவதற்கு இந்த அமல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்பதைத்தான் வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் வாழணும். இப்போ அல்லாஹ்வை நம்புற நாம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புற நாம கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஆண்களோ பெண்களோ ஒரு பிரச்சனை வருது, ஃப்ரெண்டு மார்கிட்டையோ அல்லது குடும்பத்திலேயோ நாத்து நாட்டை ஏதோ ஒரு வகையில பிரச்சனை வருது. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க, அல்லது அந்த பேச்சுகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சபையில் நீங்க இருக்கிறீங்க. எத்தனை பேர் பெண்கள் பயானுக்கு வந்தவர்களோ, குர்ஆனை எடுத்து படித்தவர்களோ, நபிகளாருடைய ஹதீஸைகளை பயானிலே, வீடியோக்களிலே, ஜும்மாவிலே கேட்டவர்களோ, தங்கள் குடும்பத்தின் மத்தியிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அல்லது ஒரு சந்தோஷமான காரியத்தை செய்யலாமா அல்லது செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று ஒரு தீர்மானம் வரும் பொழுது, இருங்க குர்ஆன்ல பார்ப்போம், நான் அல்லாஹ்வை நம்புறேன், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம், அப்படி பார்த்தவர்கள் உண்டா? ஒரு திருமண பேச்சை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகளார் திருமணம் குறித்து என்னெல்லாம் சொன்னார்கள் என்று பெண் வீட்டாருக்கு முழுசா தெரியுமா? ரொம்ப ரத்தின சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் பல சட்டங்களை சொல்லியிருக்கிறார். அது சமூகத்திற்கு மிக முக்கியமாக பல சமூகம் அழியாமல் இருப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஒரு சந்தோஷகரமான செயல் திருமணமும், மவுத்து வீட்டுல ஆளாளுக்கு நாட்டாமை ஆயிடுவாங்க. அப்படி தூக்காத, இப்படி தூக்கு ஜனாசாவை, ஓடாத நில்லு, நிக்காத ஓடு, ஏங்க இப்படி செய்யக்கூடாது, தலையை இப்படி வாங்க, அதை அப்படி கொண்டு போங்க, எங்க அத்தர் எங்க, இவங்கெல்லாம் யாருன்னா பள்ளிவாசல் பக்கமே ஆளு யாருன்னே தெரியாது. இவங்கெல்லாம் அந்த நேரத்துல வந்துகிட்டு பேசுவாங்க, எல்லாமே அறிஞர்கள் மாதிரி பேசுவாங்க, மார்க்க சட்ட வல்லுநர்கள் மாதிரி பேசுவாங்க. இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க. அப்போ ஒரு சந்தோஷமான விஷயமோ அல்லது இறப்புக்குரிய விஷயமோ அந்த குடும்பம், அது ஏகத்துவவாதியினுடைய குடும்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறாங்க என்பதை தான் அறிந்து அதன் அடிப்படையில் உலகமே அதை கூடாது என்றாலும் என் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையின் வாயிலாக அமலை செயல்படுத்தணும். திருமணத்துக்கும் அப்படித்தான் நாம் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். திருமண விஷயத்துல திருமண வரதட்சணை கல்யாணம் போக மாட்டோம். ஏன்? காரணம் என்ன? அந்த அமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத அமல். சாலிஹ், அமலு சாலிஹ்னா நல்ல அமல். அமல் என்றால் செயல்னு அர்த்தம். அமலு சாலிஹ்னா நற்செயல்னு அர்த்தம். கெட்ட செயல் இருக்கு பாருங்க, கெட்ட அமல். அந்த போன்ற அல்லாஹ்வுடைய வசனத்தை தூக்கி எறியும்
துணிவு அவர்களுக்கு இருக்கும்போது அவர்களுடைய சபையை தூக்கி எறிகிற துணிவு என்கிட்ட இல்லைன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வஆத்து நிஸாஅ சதுகாத்தின் நிஹ்லா, மணமுடிக்கக்கூடிய மணமகன் மனமுவந்து ஏதோ பிச்சை போட்ட மாதிரி இல்ல. ஊர்ல எவ்வளவு வரச்சனை வாங்கி பொம்பளை பிள்ளைய பாவம் எவ்வளவுலாம் வருத்தப்படுறாங்க. நான் பிச்சை நான் பரவாயில்ல ஒண்ணு விட்டேன், இப்படி பிச்சை போடுறது இல்ல, நீ முஸ்லீமாக இருந்தா கடமை. நான்லாம் எவ்வளவு பெரிய தொழுவாளி தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் பேசுனா நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் பெருமையா அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரில திருமண விஷயத்துல ஒரு ஆண் மகன் நானும் சல்லி பைசா கொடுக்க கேட்கலையே, இது கடமை. ஒரு கோயில் வாசல்ல நீங்களோ உங்களுக்கு முன் சென்ற உங்க நானா நானிட்டையோ கேளுங்க, இன்ன வரைக்கும் ஒரு கோயில் வாசல்ல அத்தா பொம்மரு காரியம் தா, தயவு செய்து பிச்சை போடுங்க தா, கரை சேர்க்கணும் தா, இந்த லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க சுன்ன ஜமாத்துல, இந்த பாருங்க படிச்சு பாருங்க கொடுங்கன்னு கேட்ட ஒரு கோயில் வாசலை பார்த்துருப்போமா? ஒரு வாசல் துண்டை ஏந்தி பார்த்துருக்கீங்களா? பிச்சை எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஒரு சர்ச் வாசல்ல பார்த்துருக்கீங்களா? அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வை வணங்குகிற வஆத்துன் நிஸாஅ என்ற அந்த குர்ஆன் வசனத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு களமாக இருக்கிற பள்ளி வாசல்ல வந்து யாசகம் கேட்கிறாங்களே, இதை கேட்க வச்சது யாரு? அல்லாஹ்வா? பொம்பளை பிள்ளை பெத்துட்டீங்களா நின்னு, ஓ போய் பிச்சை ஏறா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா குர்ஆனில்? அல்லாஹ் நீ குடு பெண்ணுக்கு தியாகம் படைத்தவள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இவர்கள் எங்கள் மஹல்லாவை சார்ந்தவர்கள், இவர்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கொடுத்து முடிக்க முடியாத சூழல் இருக்கிறார்கள். இது எந்த வசனம்? இது யார் எழுதி கொடுத்தது? பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் கொடுக்குறாங்க. இது எப்படிப்பட்ட அமல்? கேடுகட்ட அமல். பள்ளிவாசலிலே வந்து குமரு காரியம் என்று செய்யறாங்களே. சில பேருக்கு என்ன வருவாங்க வீட்டுல, நமக்கு அந்த புள்ள இருக்காங்கல்ல, அந்த புள்ள இருக்காங்கல்ல, திருமணம் பேசியாச்சு, அவளுக்கு கட்டுது, வேற ஒண்ணும் இல்லை. போராள பொண்ணு சும்மா வெறுங்க அனுப்ப முடியுமா? என்னதான் நமக்கு இப்படி ஒரு கௌரவம். அவளுக்கு வந்து ஒரு கட்டிலோ ஒரு தலவாணியோ இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும், அதுக்கு உங்களால முடிஞ்சதை கொடுங்க. இது ஏதோ நல்ல காரியம் மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. இது வந்து உதவி கிடையாது, இது நல்ல அமலே கிடையாது. இது எந்த அளவுக்குன்னா, உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பெண் நமக்கு தெரிஞ்ச பெண் இருக்காங்க, அவங்க மனம் முடிக்கிற அவருக்கும் வந்து எந்த விதத்திலையும் பொருளாதார வசதி இல்லை, ஏதோ அல்லாஹ்வுடைய கிருபையில திருமணம் முடிச்சிருச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இன்னும் கல்யாணம் ஆகல, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கணும், ஜாமான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு கொடுக்கலாமா? பாவம் ஏழை பொண்ணு தானே, பொண்ணு இல்லாம இருக்கிற பொண்ணு தானே, பாவம் கொடுக்கலாமேன்னு நீங்க நினைச்சா ஹராம். நல்லா புரிஞ்சுக்கங்க, தடுக்கப்பட்டது. நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்கு கொடுக்குறோம்? பொம்பளை பிள்ளையா பிறந்த எல்லாரும் நீ காலம் ஃபுல்லா பிச்சை எடுத்த சாவுந்தான்னு ஊக்கப்படுத்துறதுக்கு கொடுக்குற தொகை. மாப்பிள்ளைய வாடான்னு கூப்பிடணும், மாப்பிள்ளைய வந்து கேட்க சொல்லுங்கணும். இஸ்லாம் அதை அனுமதிக்குது. இல்ல ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு பெண்மணி வந்து திருமணம் முடிக்கக்கூடிய சூழல்ல சொல்றாங்க. பக்கத்துல உள்ள சகாபி அல்லாஹ்வின் தூதரை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன்ங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லையப்பா அப்படிதான் நம்ம பேசுவோம். திருமணமா நீ முடிக்கிறேங்கிறியாப்பா, சம்மதமாமா, என்னம்மா, அப்படி போயிரும், உலக விஷயத்துக்கு போயிருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஈமான்தாரியினுடைய முதல் ஆணிவேர் மகர் இருக்கா? முதல் கேள்வி. மார்க்கம் பேசணும், குர்ஆன் வசனம் வெளிப்படணும். அல்லாஹ்வின் தூதரை நான் முடிச்சுக்கிறேன் அவங்கள திருமணத்தை, அப்படியா மகர் வச்சிருக்கியாப்பா கேட்கிறமா? எந்த குடும்பத்துல இந்த கேள்வி வருது? திருமணம் என்ற பேச்சு எடுத்த உடனே பேசப்படாது பூசி முழுகிற ஒரு விஷயம் என்றால் அது மகர் தான். பேசப்பட்டு பூகம்பமாக வெடிக்கிற விஷயம் சமூகத்தை திருப்திப்படுத்துற வலிமாதான். வலிமாக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை 10 லட்சம் ரூபாய் வலிமா கொடுக்கிற குறை மகரா கொடு. மார்க்க அனுமதிக்குது இல்ல, மகர்ல கொடு. அதுக்கு ஆர்வம் ஊட்டணும், அதுக்கு குடும்பங்கள் செய்யணும். இப்ப இந்த சகாபி என்ன சொல்றாரு? நான் திருமணம் முடிச்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மகர் இருக்கா? எவ்வளவு மகர் வச்சிருக்கிறீங்க? இல்ல தூதரே, என்கிட்ட இல்ல. இல்லையா? இல்ல. இரும்பு மோதிரமாவது இருக்கா? இரும்பு மோதிரம் இருக்கா? எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக பொறுப்பாளராக இருந்து ஒரு திருமணத்தை பேசுகிறார்கள். முதல் அம்சம், பொண்ணு பார்த்தாச்சு, மாப்பிள்ளையை பார்த்தாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, முதல் அம்சம் என்ன? மகர். அதை பற்றி தான் முதல்ல பேசணும். பேசவே மாட்டாங்க. அந்த பேச்சு உடனே அவர் சொல்றாரு இரும்பு மோதிரம் கூட இல்லை, ரொம்ப ஏழ்மையா இருக்கு. இப்ப சொல்றாங்க, உன் குடும்பத்தாரிடத்திலே சென்று ஏதாவது கிடைக்குமா என்று நீ போய் பாருங்கிறாங்க. மாப்பிள்ளை ஆண்மகனை சொல்றாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். என் குடும்பத்துல என் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மாதிரி இருக்கிறான், மகர் தொகை வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு 5 பவுன் கேட்கறாங்க, ஒரு 2 பவுன் கேட்கறாங்க, 1 பவுன் கேட்கறாங்க. மகர்
கேட்கறத கொடுக்கணும். என்கிட்ட அதுல ஒரு 1/4 கிராம் கம்மியா இருக்கு, ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, 2000 ரூபாய் கம்மியா இருக்கு, 10,000 கம்மியா இருக்கு, 5000 ரூபாய் கம்மியா இருக்கு, கொடுத்து உதவி செய்யலாம். மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாம், அதை அவர் மகருக்கு கொடுக்கலாம், அதற்காக நான் இவருக்கு கொடுக்கலாம். ஆனா என்ன நடக்குது? பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாரு, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாரு, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாருன்னா அப்ப பொம்பளை பிள்ளைய பெக்க கூடாதாடான்னு கேட்கறாங்க, சாவடிச்சிடுறாங்க, கள்ளிப்பாடம் கொடுத்து. அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுவான். அல்லாஹ் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறான். நடந்தது என்ன? அல்லாஹ்வுடைய வசனங்களை வீசுகிற அந்த சபை, அதுல போய் அவர்கள் துணிவாக இருக்காங்க, நாம பலகீனமா இருக்கும். இல்ல முகத்தை மட்டும் காட்டிட்டு வரலான்னு போறோம். அந்த மாதிரி திருமணங்கள் விஷயத்துல முகத்தை காட்டிட்டு வர போறோம். எப்படி பாருங்க. இப்ப இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், ஒரு ஏகத்துவவாதியாக இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய அமல்களில் குடும்பத்துல எந்த பிரச்சனையா இருக்கட்டுமே இஸ்லாம் தீர்வு சொல்லலையா? எந்த ஒரு காரியமாக இருக்கட்டுமே மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தானே இந்த உலகத்தை படைத்தவன், உலகத்தில் உள்ள மனிதர்களை படைத்தவன், சட்டதிட்டங்களை படைத்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி வைத்திருக்கிறான். அதை நம்ம பார்க்கிறோமா? அந்த அமல்களை தேடுறோமா? அந்த காரியங்கள் என்ன என்று பார்த்து என் வாழ்க்கையில நம்ம செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. இல்ல எல்லாம் எனக்கு தெரியும், என் அனுபவம் எனக்கு தெரியும்ப்பா, நான் பார்த்துக்குவேன்னு நாம அப்படி இருக்கிறோமா? ஒரு குழந்தை வளர்ப்பு எத்தனை பேர் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி தந்த அடிப்படையில் குர்ஆனை அந்த செய்தியை குழந்தை வளர்ப்புல பேசுறோம், அந்த நற்காரியத்தை செய்யறோம். பிள்ளை எப்போ வரணும் அனுமதி கேட்டு, எப்ப அனுமதி கேட்டு வர வேணாம், எல்லா விஷயங்கள் பிள்ளை வளர்ப்பு விஷயத்துல மார்க்கம் எவ்வளவு சொல்லியிருக்கு. எந்த தாய் எந்த தகப்பன் அது சார்ந்த குழந்தை வளர்ப்பு ஹதீஸ் குர்ஆன் உட்பட புத்தகம் போட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை படித்து அந்த அமலை தன் குழந்தையின் பால் செயல்படுத்தக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டதனால் நற்செயல்களை செய்யாமல் நாம் விடுபட்டு விடுவோம் என்று நினைச்சிடக்கூடாது. மறுமையில் பிடிக்கப்படுவோம். அப்ப அந்த விஷயத்தில் அதிக கவனம் எடுக்க வேண்டும். அப்ப அது மாதிரி ஒரு நன்மைகள் செய்யறோம், நல்ல அமல்களை காரியங்களை நம்ம செய்யறோம். அப்படி செஞ்ச ஒரு உதவி செய்யறோம். ஒரு உதவி செய்தா அதுல நமக்கு நன்மை கிடைக்கும். நற்காரியங்கள் செய்தால் நன்மை கிடைக்கும். அந்த நன்மை தான் மறுமையில் பேசும். அந்த நன்மையை கொண்டுதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய கருணையின் பால் நன்மையை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ நம்மளுடைய அமல்கள் நாம செய்யறோம், நற்காரியங்கள் செய்யறோம், ஒரு உதவி செய்யறோம். செஞ்ச உதவிக்கு நன்மையை எதிர்பார்த்து செஞ்சோமா? ஒருத்தவங்க ரொம்ப பாவமா ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கிறாங்க, ஏதோ ஒரு கடன் கேட்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில உதவி கேட்கிறாங்க, அதை செய்கிறோம். செய்கிற நாம் இதற்கு எனக்கு நன்மை கிடைக்கணும், மறுமையில நான் அச்சமுற்றவனாக நிக்கணும், இந்த நன்மை எனக்கு உதவி செய்யணும் என்ற நினைப்போடு எண்ணத்தோடு செய்யறோமா? ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல இறைவா இந்த காரியத்தை நீ ஏத்துக்கடாங்களா? ஏன்னா காரியத்தை நல்ல காரியம் செஞ்சா நான் செஞ்சிட்டதுனாலேயே ஏத்துக்கப்படுன்ற இல்ல, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த வகையில நம் காரியங்களை அமைத்துக் கொள்ளணும். பாருங்க, நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை அந்த இது கட்டுறாங்க, பள்ளிவாசலை கட்டிட்டு அவர்களும் அவருடைய மகனும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறாங்க, ரப்பனா கப்பல் மின்னா, இறைவா என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த காரியத்தை நாங்க இப்ப செஞ்சு முடிச்சிருக்கோமே, இந்த நன்மையான காரியம், அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாம இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்போம்? கல்யாணத்தை கட்டியாச்சு, அவ்வளவு, எனக்கு நன்மை கன்ஃபார்ம், எனக்கு நான் நல்ல காரியம் தானே செஞ்சிருக்கேன், நல்ல காரியம் செஞ்சுட்டேன்ல, ஓகேன்னு நினைச்சிருப்போம். இல்ல, நற்காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அல்லாஹ் அதை ஏற்க வேண்டும், அதை அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். இறைவா என்று அல்லாஹ்வை கேட்கணும். அதைத்தான் இவர்கள் கேட்கிறார். இப்ப அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அமல்களை நாம் செய்கிறோம். எதுக்கு செய்யறோம்? நன்மையை சம்பாதிக்க. இப்ப இந்த நன்மை அப்படின்றது இந்த உலகத்துல ஒரு காரியம் செஞ்சவங்க டக்குன்னு ஒரு 100 கிராம் தங்க கட்டி மாதிரி உருவாயிருச்சுன்னு வைங்க, அதை தவிர வேற எதையும் செய்ய மாட்டாங்க. ஒரு வைர கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு பொருளாக இருக்கு. நன்மையை நம்மளால பார்க்க முடியல. ஒரு நற்காரியம் செய்யறோம், நன்மையை பார்க்க முடியுதா? உருவம் மாதிரி ஏதாவது இருக்கா? பொருள் மாதிரி ஏதாவது இருக்கானா? இல்ல. அதை பற்றிய புரிதல் நமக்கு கம்மியா இருக்கு. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஜாலிக்கல் கிதாப், இது இறைவேதம், லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்ல, முதலில் முத்தகீன், இறைவனை அஞ்சுபவர்களுக்கு நேர்வழி காட்டும். அப்படிப்பட்டவர்கள் அந்த இறையச்சவாதிகள் எப்படின்னா, அல்லாஹ் லிஸ்ட் போடுறான், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா என்ற லிஸ்ட்ல முதலாவதாக அல்லாஹ் சொல்வது, அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். இப்ப நன்மை என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். நாம செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக கிடைக்கிற நன்மை அல்லாஹ் கிடைக்கணும்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும்.
பிறகு அதன் மூலம் கிடைக்கிற நன்மையை மறைவா வச்சிருக்கிறான் அல்லாஹ். அது எங்க வெளிப்படுத்தப்படும்? மறுமை நாள்ல வெளிப்படுத்தப்படும், கபருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படும். இந்த உலகத்துல நன்மையை பற்றிய புரிதல் அது ஒரு விஷயமாவே நம்ம கண்ணுக்கு தெரியலையே என்பதனால தான் பல பேர் அதனுடைய வெயிட்டை உணராம இருக்கிறாங்க. கபரிலே கேள்வி கணக்கு முடிக்கப்பட்டவுடன் நல்லடியாரிடத்துல ஒரு மனிதரை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்னா பிரகாசம் மிகுந்த அழகு பொருந்திய ஒருவர். இந்த மௌத்தாளி அவரை பார்த்துட்டு, யாருங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறீங்களே, நீங்க யாருங்க? கபருடைய வாழ்க்கையில நல்லவராக வாழ்ந்த, அமல்களை அதிகப்படுத்தி ஆயுள் வரை அமல்களிலே வாழ்ந்த அந்த மனிதர் கேட்பார், யாருங்க நீங்க? அதுக்கு வந்த அந்த ஒளி நிறைந்த மனிதர் சொல்லுவாரு, ஆனா அமலு சாலி, உலகத்திலே நீ வாழும் போது நீ வாழ்க்கை முழுக்க அமல்கள் செஞ்சியே, நற்காரியங்கள் செஞ்சியே, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டே வந்தியே, அதனுடைய நன்மையின் மொத்த உருவமாக அல்லாஹ் என்னை ஆக்கி உன்னிடத்திலே காண்பிப்பதற்கு அனுப்பி வச்சிருக்கிறான். அந்த அமல் நான் தான். உன்னுடைய அமல் பனா அமலு சாலை, உன்னுடைய நற்காரியம் நானு. மறைவானது அங்கே வெளிப்படுத்தப்பட்டு காட்டப்படுகிறது. மறுமையிலே ஏடுகளிலே குறிக்கப்பட்ட நன்மைகள் எடை போடப்படுகிறது. எடை வெயிட்டு, மீசான் என்ற திராசு கொண்டு வரப்படுகிறது. நன்மை எடை போடப்படுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நன்மையை அதிகரிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதற்குரிய பிரதிபலனை மறுமையில் பார்ப்போம். உலகத்தில் அது மறைவாக்கப்பட்டிருக்கிறது. நன்மை என்ற ஒரு செயலை கண்ணால் காண்பதற்கும், காரியத்தை செய்தால் நன்மை நமக்கு உண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய தன்மை பார்க்கிறோம். மறுமை நாள்ல எடையாக மட்டும் இல்லாமல் ஏகத்துவ, நீண்ட ஹதீஸ் சுருக்கமாக சொல்றேன். ஏகத்துவவாதிகள், நான் சொல்றது எல்லாமே ஏகத்துவவாதிகளை பற்றிய பேச்சுகள். நான் சொல்றது எல்லாமே ஏகத்துவவாதியை பற்றிய பேச்சுகள். இந்த ஏகத்துவவாதிகள் பல பேர் சூரியனை வணங்கியவர்கள், சந்திரனை வணங்கியவர்கள் எல்லாம் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிடுவான். இந்த மகசர் மைதானத்தில் உள்ள கூட்டத்தில் எல்லாம் போயிடுவாங்க. அவங்கவுங்க அது பின்னாடி போய் சூரியன் பின்னாடி போயிடுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. எஞ்சி சில மக்கள் நிற்பாங்க, அதுல ஏகத்துவவாதி மக்கள் இருப்பாங்க. பிறகு நயவஞ்சகர்கள், அவர்களுக்கு தனிப்பட்ட அந்த விசாரணை தரப்படும், அவர்களை அடித்தட்டிலே நரகத்திலே போடப்படும். பிறகு மொத்தமாக எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் ஏகத்துவவாதிகள். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி என்று சொன்ன அந்த மக்கள் மட்டும்தான் நிற்பாங்க. இப்ப அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா இல்லையா? எல்லாரும் நரகத்துக்கு போயாச்சு, நிக்கிறது ஏகத்துவவாதி. இப்ப நம்ம என்ன பயான ஆரம்பிச்ச மாதிரி நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கேன்னு ஏன் வேலையா பார்த்துட்டு போறது? நல்ல அமல்கள்ல காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய எந்தவித ஒரு கல்வியையும் வளர்த்து கொள்ளாமல் காரியத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது. மிக முக்கியமாக தொழுகையிலே அமல்கள் எவ்வளவு முக்கியமானது, அதிலே அதிக கவனம் செலுத்தாமல் இருக்கிறது. பாருங்க, ஏகத்துவவாதி அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவங்களை அழைச்சிட்டு வாங்க நிக்க வச்சு நரகத்தை இழுத்து வாருங்க. யார? ஏகத்துவவாதிகளை கூப்பிட்டு நரகத்தை கொண்டு வாருங்கள். ஏகத்துவவாதிகளுக்கு முன்னால நரகம் சம்பந்தமே இல்லையேன்னு யோசனையா இருக்கா? ஏகத்துவவாதினா சொர்க்கம் தானே, எப்படி நரகம்? அல்லாஹ் வைக்கிறான். மறுமை நாள்ல ஏகத்துவவாதிகளை நிறுத்தி முன்னாடி நரகம். இந்த நரகத்திற்கு மேலே பாலம், பாலத்திற்கு இருபுறமும் கொக்கி. ஹதீஸ ரசூலா நிறுத்துறாங்க. கொக்கின்னு சொல்லும் போது நிறுத்திட்டு, நஜிது பகுதி அந்த ஊர் இருக்குல்ல, அதுல கருவை மேல முள்ளு பார்த்திருக்கீங்களா? கருவேல முள்ளு பெருசா இருக்குமா? அப்ப சஹாபா கேட்கிறேன், ஆமா பெருசா இருக்கும். அந்த கொக்கியில மாட்டப்பட்டிருக்கிற முள்ளு இருக்க, அதனுடைய சைஸ் யாருக்குமே தெரியாது, அவ்வளவு மொத்தமானது. இப்ப ஏகத்துவவாதிகளுக்கு கட்டளை, இந்த பாலத்தை கடந்து நீங்க போயிருங்க, கீழே நரகம். பாலத்தை எப்படி கடக்கணும்? பாலம்னா நம்ம ஊர் பாலம் மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. எப்படி கடக்கணும்? அது வழுக்கல் நிறைந்த பாலம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வழுக்கும் சறுக்கும், காலை வச்சுன்னா வலிக்கிறோம், கீழே நரகம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல் பாலத்தை கடப்பதிலே முதல் ஆள் யார் தெரியுமா? நான் தாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நபி முகமது நபி சொல்றாங்க, நான் தான் முதலாளாக நிற்பேன், எனக்கு பின்னால் என் சமூகம், அதற்கு பின்னால் நபி, அதற்கு பின்னால் அவருடைய சமூகம் என்று இப்படி சமூகமாக இருப்பார்கள். முதல் ஆள் யாரு? நான் தான். முன்னாடி என்ன? நரகம். அங்கே அந்த அந்த இடத்துல அந்த நரகத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில நபிமார்களை தவிர வேறு யாரும் பேச முடியாது. வேற யாரும் பேச முடியாதவாறு அல்லாஹ் செய்து விடுவான். நபிமார்கள் மட்டும் பேசலாம். எப்ப? நரகம் முன்னால பாலத்தை கடந்து இப்ப போகணும், முன்னால ஃபர்ஸ்ட் நபிமார்கள் நிக்கிறாங்களா, அவங்க மட்டும் பேசலாம். நாங்களும் என்ன பேசுவோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிமார்கள் மட்டும்தான் பேசலாம்னு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். நாங்களும் அந்த நரகத்தை பார்த்து
அதை கடந்து செல்ல இருக்கிறோமே, நாங்க என்ன பேசுவோம் தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்று. யாரு? நபி. நபிமார்கள் கேட்பார்கள், அல்லாஹ் காப்பாற்று. நரகம், நரகம். இவர்கள் யார்? ஏகத்துவவாதியினுடைய முன்னோடிகள். நரகத்தை பார்த்து விட்டு அல்லாஹ் காப்பாற்று, அல்லாஹ் காப்பாற்று என்றுதான் எல்லா நபிமார்களும் சொல்வார்கள். அங்க நாகூர் மீனெல்லாம் எங்க இருப்பாரெல்லாம் தெரியாது, ஏர்வாடெல்லாம் லிஸ்ட் அவுட்டே கிடையாது, வாயை திறக்க முத்திர வச்சிடப்படும். அங்க நபிமார்களுடைய கதியே என்ன? அல்லாஹ் காப்பாற்று அல்லான்னு கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்கிறாங்க தெரியுமா? பாலத்தை கடக்கணும், நரகத்துல விழுந்துடக்கூடாது. ஏன் பாலத்தை கடக்கணும்? இங்கேதான் இந்த விஷயம் முக்கியத்துவமான விஷயம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அணு அளவு நன்மை செய்பவர்களும் மறுமை நாளில் அதை பார்ப்பார்கள். நன்மை நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் அதை நீங்க அனுபவிப்பீங்க, அணு அளவு தீமை செய்தாலும் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள், ஏகத்துவவாதியாக இருந்தாலும் சரி. இப்ப இதை கடந்து போகணுமே, வலுக்குமே. எப்படி கடந்து போறது? இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் ஆயுள் முடிகிற வரை நன்மைகளை அதிகப்படுத்தி கொண்டு, இபாதத்துகளை, தொழுகைகளை அதிகப்படுத்தி கொண்டே போறீங்களே, இந்த நன்மையை உங்களுடைய வேகத்தை தீர்மானிக்கும். மின்னல் வேகத்துல போயிடணும், நடக்க முடியாது. வேகமாக பயணிக்கிற குதிரை வேகத்துல போயிடணும், நடக்க முடியாது. இப்படிப்பட்ட வேகத்தை தீர்மானிப்பது எது தெரியுமா? வேகத்தை தீர்மானிக்கிறது நாம செஞ்ச அமல், நன்மை. குறைவான அமல் செய்தவர் தத்தளித்து கொண்டிருப்பார், அமல்களிலே மிக குறைந்தவர் நரகத்திலே போய் விடுவார். இவர்கள் எல்லாம் யார்? ஏகத்துவவாதிகள். அதற்கான தண்டனைகள் அனுபவிக்கப்பட்ட பிறகு சொர்க்கத்திற்குரிய சூழல் அவர்களுக்கு பெறப்படும். அல்லாஹ் காப்பாற்றணும். அதுக்கு பிறகு சொர்க்கம்னு ஒரு வரியில நான் சொல்லிட்டதுனால நரகத்தை பற்றிய புரிதலை நம்ம குறைச்சிடக்கூடாது. நரகத்திலே இருப்பதிலேயே மிக 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 சிறிய சிறிய தண்டனை, நெருப்பாலான செருப்புவார் அணியப்படும், மூளை கொதித்து கீழே உருகும். அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. லா யமூத்து வலா யஹ்யா, வாழ முடியாது. செத்தால் தொலைனாலும் சாகவும் முடியாது. நிரந்தரமான வாழ்க்கை அல்லாஹ் காப்பாற்றும். நம்முடைய அமல் அந்த பாலத்தை கடப்பதனுடைய வேகத்தை அதிகரிக்கிறது. அதை கடந்து வேகமாக இந்த வாழ்க்கையில அமல்களை அதிகப்படுத்தி வாழ்நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையையும் நிறைவேற்றி வாழ்ந்த அமல்களை அதிகப்படுத்தினார்களே, அவர்கள் வேகமாக போய் அந்த பாலத்தை கடந்து நின்றுவாங்க. நின்றுட்டு அந்த கூட்டம் திரும்பி பார்க்கும், எங்க பாலத்துல நம்ம நிறைய பேர் தானே அல்லாஹ் அனுப்புனா, நம்மளாம் இங்க வந்துட்டோமே, எங்க நம்ம கூட உள்ள சகாக்களை காணாமே, எங்க அவர்கள்? எங்க? அல்லாஹ்விடத்துல வழக்காடுவார்கள். அவங்க வேகமா போனவங்க பின்னால என்ன நடந்து தெரியல, வேகமா போயிட்டாங்களே, அல்லாஹ்விடத்துல வழக்காடுவார்கள். ரசூலுல்லாஹ் ஹதீஸை நிறுத்துறாங்க, நீங்க கூட இந்த உலகத்துல ஒரு உரிமைக்காக அப்படியே இந்த வழக்காடி இருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த சகோதரர்கள் அல்லாஹ்விடத்துல பின்னால் வந்தவர்களை காணவில்லையே என்று வழக்காடுவார்கள். யா அல்லாஹ், நாங்க இங்க வந்துட்டோமே, எங்கள் பின்னால் வந்த பல மக்களை காணாம, ஏன்? அமல்கள் குறைவு, அமல்கள் இல்லை, அதனால் நரகத்தில் கிடக்கிறார்கள். இறைவா, அவர்களை காணவில்லையே என்று கடந்து சென்றவர்கள் சொல்லும் போது எப்படி வழக்காடுவார்கள்? யா அல்லாஹ், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சல்லூனமானா, உலகத்திலே நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது எங்களோடு சேர்ந்து சரியான முறையிலே தொழுதவர்கள். யா அல்லாஹ், வயசூமுனமானா, எங்களோடு சேர்ந்து அமல்களிலே நோன்பு வைத்தவர்கள். யா அல்லாஹ். உடனே அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படி அவனுக்கு தெரியும் அமல்களை பற்றிய புரிதலை, நன்மை எந்த அளவுக்கு மறுமையில் அது மட்டும்தான் பேசும் என்ற நிலையை உணர்த்துவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் அந்த மக்கள் வழக்காண்ட உடனே அல்லாஹ் அனுப்புறான் அந்த நரகத்துக்கு. அங்கே ஒரு தினார் தங்க காசு அளவு ஈமான் எவருடைய உள்ளத்துல இருக்கிறதோ நரகத்துல கிடக்கிறாங்க, வேதனை அனுபவிக்கிறான். அப்ப அமல்களை பற்றி அவர்கள் வழக்காடிய உடனே அல்லாஹ் சொல்கிறான், அருள் புரிகிறான். வெந்து கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். அங்க போய் இந்த ஒட்டுமொத்த நரகத்திலேயும் இந்த சைஸ் ஒரு தினார்னா காசு, இந்த அளவு எவருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கோ கூட்டிட்டு வாங்கிறான். மாவுல் என்ற நதியில முக்கி அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படிங்கிறான். அதே போன்று இப்ப அது முடிஞ்சிச்சு. அதிலும் பாதி அளவு எவனுடைய உள்ளத்தில ஈமான் இருக்கோ அவரை கடைசியாக அல்லாஹ் சொல்றான், கடுகளவாவது எவனுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கோ அனுப்புங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஒட்டுமொத்த மக்களும் நரகத்துல இருக்காங்க, பாலத்தில இருந்து விழுந்தவங்களும் நரகத்துல இருக்காங்க, எல்லாமே வெந்து வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் தான் அல்லாஹ் சொன்ன அந்த ஒரு தினம் சைஸ், அந்த அளவு தங்க காசு, அந்த அளவுக்கான ஈமான்தாரி இவர் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது?
நரகத்துல எல்லாம் நெருப்பால் வேக அப்படி இருக்கிறாங்க. எப்படி கடுகளவாவது இதோ இவர் தான்ப்பா அவரு, இந்த மாதிரி கடுகளவாவது ஈமான் இருக்குப்பா இவருக்குன்னு அவர் அடையாளம் பிடிக்கணுமே. எப்படி பிடிக்கிறது? அமல்கள். நாளை மறுமையில் கேட்கிற முதல் கேள்வி, இன்ன அவ்வளமாயு ஹாசபி அப்துபில் கியாமா பிஸ்ஸலாம், தொழுதீங்களா? முதல் கேள்வி அதுதான். அந்த தொழுகையினுடைய சுஜூதினுடைய அடையாளங்கள் இருக்கு பாருங்க. எனக்காக அல்லாஹ் சொல்ற, எனக்காக சிரமணிந்த அந்த சுஜூதினுடைய உறுப்புகளை நரக நெருப்பை தீண்ட கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். மற்ற எல்லா உடல்கள் எரியும், வேதனைப்படும். ஆனால் அல்லாஹ்வுக்கு சிரமணிந்த அந்த தங்களுடைய சஜ்தாவுடைய உறுப்புகள் எரியும். இதை அடையாளம். இதுல இருந்து என்ன தெரியுது? தொழுகை என்ற அமல் யாரிடத்திலே சரியாக இல்லையோ, இதுல இருந்து என்ன விளக்கம் எடுக்க முடியுது? கடுகளவாவது எவன் உள்ளத்துல ஈமான் இருக்கோ அவர்களை நீங்கள் நரகத்திலிருந்து எடுங்கன்னு சொல்லும் போது, தொழுகையினுடைய அடையாளம் இருந்தா தான் அவன் கடுகளவாவது ஈமான் உள்ளவன், கடுகளவாவது அல்லாதான் இறைவன் என்று நம்பிக்கை உள்ளவனை அடையாளம் பிடிக்கிறத எப்படி? தொழுகை என்ற அமலின் அந்த நிலை அவனிடத்துல சஜ்தாவுடைய நிலை இருக்கணும். அல்லாஹ் அந்த இடத்துல நாம நரகத்துக்கே போக கூடாது. அவர்கள் வழக்காடினார்களே அந்த கூட்டத்தோட நாம இருக்கணும். ஆயுள் வரை மரணம் வரைக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன நமக்கு நற்காரியங்கள் கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அதை ஊருக்காகவோ சமூகத்துக்காகவோ அல்லாமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்து அதன் மூலமாக ஆயுள் வரைக்கும் நம் மரணம் தவணை முடியும் வரைக்கும் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்தி அதை கொண்டுதான் நாளை மறுமையில் அச்சமற்றவர்களாக நிம்மதியாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கம் கிடைக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.